அண்ணே, அந்தியருடைய இன்றைய நிலவரம் 16/7/2025 புதன்கிழமை. இன்றைக்குடைய நிலவரம் இது. பாருங்கள், அந்திய ஊரில் செட்டு போட்டிருக்கிறத முதல் தடவையாக எல்லாமே அதை கவர் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்போ நீங்கள் பார்க்குறது பூராவுமே குதிரை செட்டு தான். அந்திய ஊரில் குதிரை செட்டு இப்போ பார்க்குறதுக்கு பாருங்கள், நமக்கு சிம்பிளாக தான் தெரியும். இன்னும் ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வேறு மாதிரியாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே கொம்புலேயே போட்டுட்ருக்காங்க. இப்போ இது எந்தெந்த செட்டு என்னென்ன நம்பருங்கிறதெல்லாம் இப்போ தெரியாது. எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க நம்பர் வைப்பாங்க ஒவ்வொரு செட்டுக்கும், அதாவது ஒவ்வொரு கடைக்கும். பாருங்கள், குதிரை செட்டு எப்படி இருக்கு, எப்படி ஒரு மாதத்துக்கு முன்னையே தயாராகிற மாதிரி தயாராகிட்டுருக்கு பார்த்தீங்களா. இது 16ஆம் தேதி 16 புதன்கிழமை. அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாலேயே தான் இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை நாங்கள் எடுத்த வீடியோ 16/7/2025 புதன்கிழமை எடுத்தது. அதனுடைய வீடியோ தான் இது. முதல் கட்ட வீடியோ, அதாவது அந்தியூர் சந்தையுடைய நிலவரத்தை காட்டக்கூடிய முதல் கட்டம் இது. இன்னும் செட்டு முடித்து கட்டினதுக்கப்புறம், சந்தை ஆரம்பித்ததுக்கப்புறம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டு தான் இருக்கும். இதெல்லாம் வர முடியாமல் தூரந்து பார்க்குறவங்களுக்காக கஷ்டப்பட்டு நாங்கள் எடுத்து போடுற வீடியோ. சந்தைக்கு வர்றவங்க நிறைய பேர் முடிஞ்ச அளவுக்கு வருவாங்க. பல வேலைகளால் வர முடியாமல் ரொம்ப தூரத்தில் இருந்து மனசெல்லாம் அடிச்சிக்கும். ஐயோ, சந்தையை நம்ம போக முடியலையே, பார்க்க முடியலையேன்னு. வந்து பார்க்க முடியாட்டியும் வந்து பார்த்த மாதிரியான வீடியோவை தான் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறது. பாருங்கள், எல்லாமே க்ளீனாக செட்டு போட்டிருக்காங்க. எல்லாமே போட்டு முடித்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொரு குதிரை செட்டுக்கும் நம்பர் வைப்பாங்க. அந்திய ஊரில் முதல்ல குதிரை செட்டு தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஒவ்வொன்றா வரும். இதுக்கு பேக் சைடு அந்த பக்கம்தான் மாட்டு சந்தை. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் குதிரை தான். அதுவும் வேலை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ இதுக்கே ஒரு நாள் ஆகிடுது. குதிரை செட்டு எடுக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு நாள் ஆகிடுது. நல்லா க்ளீனாக இருக்க எல்லாமே வந்து சேருங்க. மற்றபடி எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னால் போட்ட வீடியோவில் நிறைய நெருக்கடியால் காருங்க வாகனங்கள் எல்லாம் உள்ளே வர முடியாமல் தவிக்கும். அப்படி வந்து சந்தை முடிகிற வரையும் தங்கணும்னு நினைக்கிறவங்கள இருந்தால் 13ஆம் தேதியே வந்துடுங்க. 13ஆம் தேதி வந்தீங்கன்னா நீங்கள் அழகாக அந்திய ஒரு குதிரை செட்டுக்குள்ளேயே வரலாம். அதுவும் 12ஆம் தேதி வந்தீங்கன்னா இன்னும் ஈஸி, உள்ளேயே வரலாம். நேராக உள்ளே வந்து காரோ ஜீப்போ வேனோ பஸ்ஸோ எதாக இருந்தாலும் உள்ளே வந்து நிப்பாட்டலாம் 12ஆம் தேதி 13ஆம் தேதி வந்தால். ஆனால் இந்த 14, 15, இந்த 16லாம் வந்து 16லாம் நீங்கள் உள்ளே நெருங்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்தான் வாகனம் நிற்கும். அதுவும் நிப்பாட்டிட்டு ரொம்ப தூரம் நீங்கள் நடந்து வர வேண்டியது இருக்கும். எந்த பக்கம் வந்தோம் எந்த பக்கம் சந்தைக்கு போகணுங்கிறது தெரியாமல் போயிடும். ஏன்னா அந்த கஷ்டமெல்லாம் நாங்கள் பட்டிருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தான் கிலோமீட்டர் தூரத்தில் வண்டி நிப்பாட்டியிருக்கோம். அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, சந்தையில் வந்து 4 நாள் 5 நாள் தங்கணும்னு நினைக்கிறவங்க, வண்டியில் வர்றவங்க முன்கூட்டியே வந்துடுங்க. அப்போது வண்டி உள்ளே வந்துடுது, எந்த சிரமமும் இல்லை. வண்டியில் நம்ம கொண்டு வர எல்லா பொருளும் வண்டியில் இருக்கும். அப்பப்போ வேண்டியது போய் எடுத்துக்கலாம், பார்க்கலாம். வண்டி நம்ம பாதுகாப்பாக இருக்கும், பார்த்துக்கலாம். ஆனால் லேட்டாக வர்றதுனால வண்டி 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அங்கங்கே நிப்பாட்டியிருப்பாங்க. டிராஃபிக்கில் ரொம்ப சிரமம். உள்ளே வரத்துக்கே 1/2 நாள் பிடிக்கும். காலையிலேருந்து நீங்கள் அந்தியூர் சந்தைக்கு வர முடியாது. 5 கிலோமீட்டர் அந்த பக்கம் என்ட்ரி ஆகிறதுக்கே மணிக்கணக்காக ஆகும் டிராஃபிக் நீங்கள் உள்ளே வந்து வரணுன்னா. அதுக்காக தான் சொல்கிறது, முடிஞ்ச அளவுக்கு தங்கணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக வாங்க. இல்லை காலையில் வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நடுவில் வர்றவங்க, அதாவது இந்த 14, 15, 16 வர்றவங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வண்டியை அந்தியூரில் கூட நிப்பாட்டிடுங்க எங்கேயாவது. ஏன்னா அந்தியூர்லாம் ஓரளவுக்கு அந்திய ஊருக்குள்ளே, அதாவது பஸ் ஸ்டாண்டை சுற்றி இருக்க ஊருக்குள்ளே எங்கேயாவது கார் செட்டு இருந்தால் அங்கே நிப்பாட்டிட்டு கூட அங்கேருந்து ஏதோ வண்டிக்கு பிடிச்சி வந்துடலாம். இல்லை நடந்து வந்தால் கூட நீங்கள் நேராக கோயில்கிட்ட வந்துடலாம், இல்லை சந்தைக்கு வந்துடலாம். ஆனால் காரில் வந்தீங்கன்னா தான் 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக நிப்பாட்டுறான். அது 3 கிலோமீட்டரா 4 கிலோமீட்டரா எங்கே நிப்பாட்டுவாங்க, எங்கே போலீஸ்காரன் நம்ம நிப்பாட்டி அனுப்பி விடுவாங்கன்னு தெரியாது.
நடுவில் வர்றதா இருந்தால், அதாவது இந்த 14ஆந்தேதி 13, 16க்கெல்லாம் வர்றதா இருந்தால், முடிஞ்ச அளவுக்கு அந்த ஊர்லேயே எங்கேயாவது கார் ஷெட் இருந்தால் நிப்பாட்டிடுவாங்க. அது ரொம்ப ஈஸியாக போயிடும். நீங்கள் ஜனங்க நிறைய பேர் வருவாங்க, நடந்தே வந்துடலாம். அது நேர்வழி. இதை சுற்றி விட்றாங்க பார்த்தீங்களா, அந்த சுற்றி வர்றதுல தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது மாதிரி ஒரு சிரமம் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு வருஷமும் அப்படி கஷ்டப்பட்டு தான் ஜனங்க உள்ளே வராங்க. ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம பொருட்களெல்லாம் நாம் தான் பாதுகாத்துக்கணும். ஏன்னா எந்த பொருளை நம்ம கொண்டு வந்தாலும் பாதுகாப்பாக இருக்கணும். அதே மாதிரி கூட்டத்திலேருந்து வர்றவங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்கெல்லாம் நம்மளை இப்போ நாம் ரொம்ப ஆசையில் போய் குதிரை செட்டை பார்க்கலாம், குதிரையை பார்க்கலாம், ஜனங்களை பார்க்கலாம், குதிரை ஜாமான பொருளெல்லாம் பார்க்கலாங்கிற ஆர்வத்தோடு கிளம்பி வரோம். ஆனால் நம்ம குடும்பம் நம்மளை நம்பி தான் வீட்டில் இருக்குது. அது என்றைக்குமே மறந்துடாதீங்க. நாம் எப்படி வரோமோ பாதுகாப்பாக அப்படி திரும்பி வீட்டுக்கு போகணும். நாம் வந்துட்டு போகிற வரைக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் மனசு அடிச்சிக்கும், பயந்துட்டுருப்பாங்க. அதனால் அவங்க நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்னு நினச்சிட்டு வாங்க. நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குது, நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, நம்ம தங்கச்சிமாருங்க இருக்காங்கங்கிற எண்ணம் நம்ம மனசில் இருக்கணும். நம்ம ஒருத்தர் கிடையாது, நம்மளை நம்பி ஒரு குடும்பமே இருக்குது. அதை மனசில் வச்சுட்டு தான் நீங்கள் வரணும், போகணும். யாரும் வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு வராதீங்க, யாரையும் முந்தி வராதீங்க, யாரையும் ஓவர்டேக் பண்ண வேணாம். அவன் போகிறானே அவனுக்கு முன்னே நம்ம போகலான்னு நினைக்காதீங்க. போகிறவன் போயிட்டு போகிறான், நாம் பொறுமையாகவே வந்தாலே வந்து இடம் சேர்ந்துடலாம். வேகமாக வர்றதுனால விளைவுகள் தான் அதிகம். பார்த்து வாங்க. முடிஞ்ச அளவுக்கு தூரந்து வர்றவங்க லைசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. வண்டி இது அங்கங்கே போலீஸ் செக் பண்ணுவாங்க. டூ வீலரில் வரவங்க ஹெல்மெட்டு போட்டுவாங்க, காரில் வரவங்க பெல்ட்டு போட்டுவாங்க. இதெல்லாம் ஏன் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சொந்தமும் நம்ம ரத்த சொந்தம். யாருக்கு ஒரு துரும்பில் பிரச்சனை வந்தாலும் இங்கே எனக்கு துடிக்கும், என் கண்ணில் ரத்தமே வரும். அதுக்காகத்தான் பார்த்திங்களா, சொல்லும் போதே கண் கலங்குது. அந்த நினப்பில் தான் உங்களுக்கு இவ்வளவு பாசமாக இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி குதிரைங்க வந்து வாங்கிட்டிங்கன்னா போகிறதுக்கு போக்கு வண்டி வேணும்னாலும் கஷ்டப்பட்டு நாங்கள் பிடிச்சி கொடுக்குறோம். உங்களுக்கு சிரமம் இல்லாமல் நிறைய போக்கு வண்டிங்கள்லாம் அங்கங்கே நாங்கள் பார்த்து வச்சுருக்கிறோம். அதாவது எந்த செட்டில் இருக்கிறேன், எந்த செட்டுடைய நம்பருங்கிறதையும் நான் உங்களுக்கு தெரிவிச்சிட்றேன். நான் சொல்கிற செட்டு நம்பரில் தான் நான் இருப்பேன். நான் என்னுடைய ஃபோட்டோ போட்டு என் பேனர் அடித்து செட்டு நம்பர் போட்டிருப்பேன். அங்கே வந்து நான் மீட் பண்ணுங்கள், நான் வண்டி பிடிச்சே கொடுக்குறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன். ஷேர் பண்ணுங்கத்தா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா. புது ஆட்கள் வாங்கிறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும்.